ஹே காய்ஸ், வெல்கம் டு ஏஜே பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட் அப்புறம் இந்த சில்க் மெட்டீரியல் இந்த ரெண்டுக்கும் நம்மளோட ஒரு டிசைனை எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இது நம்மளோட ஃபோட்டோஷாப் டூல் சம்மந்தமான ஃபர்ஸ்ட் டுட்டோரியல். ஸோ இதில் சில ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி ஏற்கனவே சொன்னதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஏஜே பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேக்ரவுண்டை ஒரு லேயராக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வேனிஷ் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூ லேயரை அட்டாச் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸுக்குள்ளே போயிட்டு வேனிஷ் பாயிண்ட் என்ற செக்ஷனை ஆன் பண்ணுவோம். ஸோ எனக்கு ஒர்க் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காண்டி கொஞ்சம் ஜூம் பண்ணி ஸோ இங்கே இருக்கிற க்ரியேட் பேனல் டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வேனிஷ் பாயிண்ட்டை சரியான இடத்துல செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ட்ராக் பண்ணுறதன் மூலமாக வேனிஷ் பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். திரும்பவும் ஜூமினை கொஞ்சம் யூஸ் பண்ணி வேனிஷ் பாயிண்ட்டை கொஞ்சம் எடிட் ப்ராடக்ட் டிசைன் again full and full check பண்ணிட்டு இதை ஓகே பண்ணி நீங்கள் நம்மளோட டிசைனை செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணி அகைன் ஃபில்டர்ஸில் போயிட்டு வேனிஷ் பாயிண்ட் நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க டிசைனை பேஸ்ட் பண்ணி அண்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் கிளிக் பண்ணி நம்மளோட டிசைனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பக்காவான ஒரு அலைன்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு ஓகே கொடுங்க. தென் இங்கே போயிட்டு மல்டிபிள்ன்றதை கிளிக் பண்ணி இந்த ஷார்ப்னஸ் எல்லாம் உங்களால் விசிபிள் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் கைஸ் சிம்பிளாக இப்படி இருக்கிற நம்ம ப்ராடக்டை இப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு கவர் பேப்பர் மாதிரி செட் பண்ணுறோம். ஸோ இதை தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இதில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொண்டு இன்னும் கிளியரான கிளவரான டிசைன்ஸை ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் டிசைனுக்கு போவோம். ரெண்டாவது நம்ம பார்த்துருக்கிற ஃபில்டர் ஆப்ஷன்ஸில் இருந்து யூஸ் பண்ண போகிற மெத்தட் எப்படி சொன்னால் இந்த டிசைனை எப்படி நம்ம இந்த சில்க் மெட்டீரியலுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்வது போல் நம்மளோட இந்த பேக்ரவுண்டை ஒரு லேயராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு லேயரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைலாக சேவ் பண்ணணும். ஸோ டெஸ்ட்ன்ற ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைலை நம்ம சேவ் பண்ணிட்டு இங்கே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க இந்த விஷயத்தை காப்பி பண்ணி நம்ம போட போகிற இந்த சில்க் மெட்டீரியலுக்கு மேலே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை எப்படி வரணுமோ அப்படியே எடுத்துக்கணும். ஓகே, இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபில்டர்ஸில் போயிட்டு டிசார்ட்ன்றதில் போயிட்டு டிஸ்பிளேஷன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சரியாக காணிச்சு கொள்ளுங்க. நீங்கள் எந்த டிசைனை சில்கில் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த லேயரை கிளிக் பண்ணியிருக்கோம். இது 10 ஸ்டிச் டு ஃபிட் ரிப்பீட் எச் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து ஆல்ரெடி சேவ் பண்ண இந்த டெஸ்ட்ன்ற இந்த பிஹெச்டியை அப்ளை பண்ணுங்க. இங்கே போயிட்டு மல்டிபிளை கிளிக் பண்ணுங்க. எஸ், ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட டிசைன் இந்த சில்க் மெட்டீரியலில் இவ்வளவு கிளியராக இன்செர்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் இந்த பெண்ட் ஆல்சோ நம்ம டிசைனும் சேர்ந்து பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் காய்ஸ் நவடேஸ் இந்த சில்க் மெட்டீரியல்ஸில் உங்கள் டிசைன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த ஃபோட்டோஷாப்பை வச்சு. ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக் பர்ஃபெக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டியூட்டோரியல்ஸ் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.